எங்களுக்கு வந்து கிராமமா இருக்கு, எங்களுக்கு வந்து நகராட்சி வேணான்னு நாங்க வந்து காலையில இருந்து போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்மானம் வேணும். ஏன் நகராட்சி வேணான்னு சொல்றாங்கன்னா, இங்க வந்து வில்லேஜ், இங்க வந்து யாரும் வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. எல்லாம் அன்றாட காட்சி, அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறது, அன்னன்னைக்கு சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், வரோம், அப்படிதான் இருக்கு. எங்களுக்கு வந்து இங்க வந்து சுத்து வட்டாரத்துல எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு கம்பெனியோ ஃபேக்டரியோ எதுவுமே கிடையாது. அதனால இது வந்து நகராட்சி ஆயிடுச்சுன்னா தண்ணி பில்லு, இபி பில்லு, அப்புறம் நாங்க ஒரு இடம் வாங்கணும்னா கூட அந்த இடத்துல வந்து எங்க டபுள் இது வரும், வரி வரும். அதை எங்களால கட்ட முடியாது. இப்ப இருக்கிறதே எங்களுக்கு செலுத்த முடியல. ஆமா, இது உண்மையானது. சரிங்களா? அதனாலதான் நாங்க காலையில இருந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். அதை வந்து தீர்மானமா எங்களுக்கு நாங்க வந்து இது கிராமமா எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அவ்வளவுதாங்க. நான் வந்து ஏரி வேலை, ஊரக வேலை இதை செஞ்சிட்டு இருக்கோம். 100 நாள் வேலை திட்டம் இங்க வந்து இதுக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். நாங்க இங்க வேலையில பஞ்சாயத்துல எல்லாம் எந்த வேலையும் செய்யலைங்க. அவங்க வந்து சரி, நாங்க இது வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு தீர்மானம், நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு தெரியாது. 6 மாசத்துக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு வந்து காதுல வரல. பொதுமக்களுக்கு வந்திருந்தாதான் தெரியும், பொதுமக்களுக்கு வரல. இன்னைக்குதான் எங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அப்புறம் ஏற்கனவே குப்பை தொட்டி ஒண்ணு வந்திருக்கு. அதுல இருந்து வர தண்ணி, அந்த கழிவு எல்லாம் இப்ப 17 வருஷமா அந்த குப்பை தொட்டி தண்ணி தான் நாங்களாம் குடிச்சிட்டு இருக்கோம். இப்ப குப்பை தொட்டி அங்க இருக்குன்னா எங்க வீடு இங்கதான் இருக்கு. ஒரு கால் மீட்டர் தொலைவுதான் இருக்கு. அந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நகராட்சி வந்துச்சுன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எங்களுக்கு வந்து கிராமமா இருக்கணும்னு நாங்க போராடுறோம். நாங்க ஒரு 500 பேர் நாங்க ஏரி வேலை செய்யறோம். அதனால எங்களுக்கு வந்து நகராட்சி வேணாங்க, எங்களுக்கு ஊராட்சி வேணும். ஊராட்சி இருந்தாதான் நாங்கள் கூலி வேலை செஞ்சு வாழ முடியும். அதனால எங்க குடும்பம் நடத்துறதே கூலி வேலை தான். எங்களுக்கு விவசாயம் கிடையாது. நீங்க வந்து நகராட்சி ஆக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க போவோம்? அதனால எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும். எங்களுக்கு ஊராட்சி இருந்தாதான் எங்க மக்களுக்கு வேலை செஞ்சு, ஏரி வேலை செஞ்சு வாழ முடியும். அதனால எங்களுக்கு ஏரி வேலையும் தரணும். நீங்க நகராட்சி ஆக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த வேலை கிடைக்கும்? எந்த வேலையும் கிடைக்காது. அதனால எங்களுக்கு ஊராட்சி வேணும். ஊராட்சி இருந்தாதான் நாங்க வேலை செஞ்சு நாங்க வாழ முடியும்.